ஜேம்ஸ் பாண்ட், மிஷன் இம்பாசிபிள் போன்ற படங்களில் வரக்கூடிய சண்டை காட்சிகளை எங்கனாலே முடியும் அதே தரத்துக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற படம் தான் வார் 2. இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை இதோ. ரித்திக் ரோஷன் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மனநிலை கொண்டவர். அதுக்கு முக்கிய காரணமே ஆஷிஷ் தோஷ் ராணா தான். தன்னுடைய மகமாரி வளர்த்திருந்திருப்பாரு. இந்தியாவுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஆள் தான் ஆஷிஷ் தோஷ் ராணா. ஒரு கட்டத்தில் ரித்திக் ரோஷனே இவரை கொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுது. அதுக்கு முக்கிய காரணம் இந்தியாவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஷேடோவாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களை கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக இவரை பலிக்காடு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தின் பேரில் இவரை கொல்றார் ரித்திக் ரோஷன். ஆஷிதோஷ் ராணாவின் மகள் தான் கியாரா அத்வானி. இவங்களும் ஒரு சோல்ஜர் தான். ஸோ அப்பாவை இப்படி கொன்னவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க ரித்திக் ரோஷனை லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குது ட்விஸ்ட்டு? ரித்திக் ரோஷனை இப்போ நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு புலியை வேட்டையாடனா இன்னொரு புலியை தான் கூப்பிடணும் அப்படிங்க. கூப்பிட்ற ஆர்ஆரில் புலியை வேட்டையாடின ஜூனியர் என்டிஆரை அப்படின்ட்டு ஜூனியர் என்டிஆர் களத்துக்குள்ளார வராரு. இவரும் ஒரு மிகச்சிறந்த சோல்ஜர். அதாவது எப்படின்னா, ஒரு 10 சோல்ஜர்ஸை இந்த சோமாலியா கடற்கொள்ளையமான ஆட்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ இவர் போய் அவங்கள மீட்டுட்டு வரணும். ஆள் வெப்பன்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாப்புல. சட்டையை கழட்டி போட்டு இருக்கக்கூடிய துப்பாக்கிலாம் கீழே போட்டுட்டு வெறுமேனிக்கு ட்ரோன் ஹெலிபேடை பிடிச்சிட்டு கிளம்பி போய் அந்த களத்தில் குதிச்சு ஆர்ஆரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, பாஞ்சி இந்த புலிகிட்ட சண்டை போட்டது. அதே மாதிரி பறந்து எல்லாத்தையும் அடித்து தள்ளிக்கிட்டே இருப்பாப்புல. இவரோட எண்ணமெல்லாம் என்னென்னா, எதிர்த்த மாதிரி நிற்கிறவனை மூச்சு இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ இவன் தான் சரியான ஆள், துரத்துங்கடா ரித்திக் ரோஷனை அப்படின்ட்டு கிளம்பி களத்துக்கு போகிறாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 10 உலக நாடுகள்லாம் நமக்கு சுற்றி காட்டுறாங்க. அங்கங்கே சண்டையும் போட்டு காட்டுறாங்க. சும்மாலாம் இல்லை, 5 பூதங்களில் மையமாக வச்சு சண்டையை போடுறாங்க. நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், பனி அப்படின்ட்டு கிடைக்கிற கேப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் சண்டையாகவே நிரப்பி விட்டுருக்காங்க. இந்த கேப்பில் கதை எங்கே காணோம் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மனதிலையும் எழும். மெயின் வில்லனை இவங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டு சண்டைங்கிறது ரித்திக் ரோஷனுக்கும் ஜூனியர் என்டிஆருக்குமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சண்டை காட்சியுமே தரமாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஓப்பனிங்கில் ரித்திக் ரோஷனோட ஃபைட் சீன் அப்படிங்கிறது ஜப்பானியரோட சமுராய் வாழ்வீச்சு சண்டையில் ஆரம்பிக்கும். பிறகு காரு, ரயில், அப்புறம் தண்ணி, நெருப்பு, பனி அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு குவாலிட்டியாக பண்ணியிருந்திருப்பாங்க இந்த படத்தில் சண்டை காட்சிகளை. இதில் ட்விஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரித்திக் ரோஷன் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டார்னு. ஆனால் அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது தெரியாது. அதே போல் ஜூனியர் என்டிஆரை யார் என்னங்கிறத மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்லம்டாக் மில்லியனரில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க இந்த படத்தில். அதை நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி ஜூனியர் என்டிஆர் எப்படி ரித்திக் ரோஷனுக்கு எதிரியாக மாறுறார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது இந்த படத்தில். என்னப்பா சண்டையாக காட்டிகிட்டு இருக்கிறீங்க, எதுவும் பாட்டு கீட்டு டான்ஸு அப்படின்னா இருக்குது. ஒரு டான்ஸில் 2 பேரும் நல்லாவே போட்டி போட்டு ஆடுவாங்க. அதில் எப்பயும் போல ரித்திக் ரோஷனே அழகாக பண்ணியிருந்திருப்பார் டான்ஸில். இதையை தாண்டி கியாரா அத்வானியோட சின்ன கிளாமர் ஒன்று இருக்குது ஸ்விம்மிங் பூலில். அதை ஏன்டா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிளாமரை வைக்கிறங்கிற பேரில் திணிச்சு விட்ருக்காங்க இந்த படத்தில். அது நல்லாவும் இல்லை. ஃபைனலாக இந்த படம் எனக்கு விதவிதமான சண்டை காட்சிகள் வேணும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். மற்றபடி இதில் ஒரு எமோஷன் வேணும், கனமான ஒரு ஸ்டோரி பிளே வேணும், ஒரு வெயிட்டான ஸ்டோரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றுமே இந்த படத்தில் கிடையாது. மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு சண்டை படமோ தவிர மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட சிறந்த படமோ இது கிடையாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் தான் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.